ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐயில் வாங்கி வைக்கலான்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நானும் வாங்கி வச்சுருக்கேன்றதையும் சொன்னேன். நான் உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை நிறைய வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா தேவை இருக்கிற பொருள், நீங்கள் நேசிக்கிற ஒரு பொருளை ஃபைனலாக விற்கிற மாதிரி ஆகிடும். Hi guys, welcome back. This is Kishore here, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் பொறுமையை பற்றி பேசியிருந்தேன். ஸோ அது இல்லாமல் வாட் இஸ் பேஷன்ஸ் அண்ட் வாட் ஆர் த திங்ஸ் டு வி நீட் ஃபார் பேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி அதை பற்றி பேசியிருந்தேன். ஸோ அதுலேயும் கேட்டிருந்தேன், உங்களுக்கு என்ன நெக்ஸ்ட் வீடியோவில் வேணும்னு மாதிரி கேட்டிருக்கும் போது நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ தட் இஸ் ஆல் தேர். அதெல்லாம் ஒன்று ஒன்றா பிளான் பண்ணி we are going to make that video. ஸோ அதில் ஒருத்தர் இந்த சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக பேஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள், பொறுமையாக இருக்கிறது எப்படி, என்னால் மார்க்கெட்டில் இது பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, இதெல்லாம் ஏன் வருது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் என்ன பற்றி பேச போகிறோம்னா, வாட் காசஸ் இம்பேஷன்ஸ். ஸோ அப்போ பொறுமை இல்லைன்னா ஏன் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ரீசன்ன்றது தான் இதில் பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ வாட் காசஸ் இம்பேஷன்ஸ் இன் அ பீப்புள். ஸோ ஃபஸ்ட்டு திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, greed. Greed is one of the thing which makes a man to be impatient. பேராசை தான் ஒரு மனுஷனை என்ன பண்ணும், பொறுமை இல்லாத ஆக்க செய்யும். எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே, ஒரு சின்ன கதை தான் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இந்த தங்க முட்டை இடுற வாத்து, இதை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், ரைட்? ஸோ அது ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி தெரியும். எல்லாருமே போனார், அவர் கட் பண்ணிட்டாரு, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, அதெல்லாம் தெரியும். ஸோ ஆனால் அதுலேயே அவரோட சிந்தனைகள் எப்படி இருந்திருக்குன்றத ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணி பார்ப்போம் அதுக்குள்ளே. இப்போ ஃபஸ்ட்டு டைம் அந்த வாத்து முட்டை போடுது, அந்த முட்டை வந்து தங்கம் அப்படின்றத ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் அந்த இதில் நின்று பார்த்தீங்கன்னா, கையில் எடுத்து பார்க்கும்போது ஹவு விட் யூ ஃபீல், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும் அது. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம் திடீர்னு அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தங்க முட்டை அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், நமக்கு நம்மளை அறியாமையே ஒரு ஜாய், இட்ஸ் ஓவர்வெல்மிங், பயங்கர ஹாப்பினஸ் வந்துடும். இப்போ இந்த சினாரியோவில் இருக்கிற ஒருத்தர் அந்த தங்க மூட்டையை பார்த்துட்டு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, போக போக எது அவருக்கு சந்தோஷம்னு நினச்சி அந்த சந்தோஷத்தை கொடுத்ததோ அதே இது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகிடுச்சு, கம்மியாகிடுச்சு, தனியாக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால தான் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இப்போ ஒரு முட்டை வர இடத்துல ஒரு 10 முட்டை வந்தால் நல்லா இருக்குமே. ஸோ அப்போ என்ன பண்ணிவிடுவோம், இந்த வாத்தை திறந்து பார்த்துடலாம், கட் பண்ணிடலாம். கட் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ த ரீசன் இஸ், அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எது நமக்கு சந்தோஷத்தை கொடுத்ததோ அதே விஷயம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆயிடுச்சு, தனியாக ஆரம்பிச்சிடுச்சு. ஏன் அப்படின்னா, பிகாஸ் he is not content with what he had. அவருக்கு தான் கிடைச்சதுல திருப்தி ஆகலை. ஸோ ஒரு மனுஷனுக்கு வச்சிருக்கிற ஒரு விஷயத்தில், நான் வச்சிருக்கிற சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், இருக்கிறத வச்சு நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியலைனால் அது என்றைக்குமே பிரச்சனையில் தான் போய் முடியும். அதனால தான் ஒரு சேயிங் இருக்குது, if you buy too much of the things which you don't want, you will be put to a situation where you have to sell what you love. உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை நிறைய வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா தேவை இருக்கிற பொருள், நீங்கள் நேசிக்கிற ஒரு பொருளை ஃபைனலாக விற்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக தான் என்னென்னா, வாட் இஸ் தி மெயின் ஸ்டோரி ஆஃப் தட் கோல்டன் எக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தங்க முட்டை போடுற அந்த வாத்தோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல் கெட் ரிச் குவிக் ஸ்கீம். சீக்கிரமாக எப்படி பணக்காரன் ஆகலாம். அவரோட மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு டைம் கிடைக்கும் போது இட் வாஸ் குட், ஆனால் போக போக என்ன ஆயிடுச்சு, இதை வச்சு எப்படி நான் உடனே என்ன ஆகுறது, பெரிய பணக்காரன் ஆகலான்ற ஒரு மைண்ட் செட் வந்த உடனே என்ன பண்ணிட்டாரு, தப்பான டெசிஷன். அந்த எமோஷனுக்கு பேர் தான் we call it as greed, பேராசை. அந்த பேராசை வரும்போது என்ன ஆகும்னா, பேராசை வரும்போது பொறுமையாக என்னால் போயிட்டு ஒரு விஷயத்த பண்ண வேண்டியதை நான் ஸ்பீடாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு விஷயத்தை ஹேஸ்டியாக பண்ணும்போது, ஒரு ஸ்பீடாக பண்ணணும், அவசரமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ணுவோம்னா, we take wrong decisions. ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு மைண்டில் வர்றது நமக்கு எல்லாமே நல்ல சிந்தனைகள்னு சொல்ல முடியாது. we have both bad as well as good. வர்ற எல்லாமே வந்து நல்லதுன்னு எடுத்துக்காதீங்க. வர்றது எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள் மைண்ட்லேயே. அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரை டு அனலைஸ். என்ன அனலைஸ்னால், ஓகே இப்போ எனக்கு இந்த தாட் வந்திருக்கு,
நான் வந்து இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இது கரெக்டாக தப்பா, இதோட விளைவுகள் என்ன வரும், இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிங்கனாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். Why people are impatient? Because of they believe in intuition. Intuition என்னன்னா உள்ளுணர்வு. ஸோ இது என்னோட ஒரு கோட்டை நான் போட்டிருப்பேன். People try to believe intuition and come to a conclusion. என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே தோணுச்சு செஞ்சுட்டேன். தோணுச்சுன்னு செய்கிறது இல்லை, அந்த தோணிட்ட பிறகு அது கரெக்டாக தப்பான்றதை சிந்திக்கணும். அதை சிந்திச்சு ஒரு டெசிஷன் எடுத்தால் மட்டும்தான் இட் வில் பி குட். இல்லைனா greed கேன் மேக் ராங் டெசிஷன்ஸ். அவர் போய் என்ன பண்ணிட்டாரு, வார்த்தை கட் பண்ணிட்டார், ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் இது சம்மந்தப்படணும்னா, மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடர் உள்ளே வராரு, எனக்கு 1000 ரூபாய் கிடைச்சா போதும், 10,000 ரூபாய் நான் போடுறேன், எனக்கு 1000 rupees பர் மந்த் வந்தால் போதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் உள்ளே வர ட்ரேடர் வந்துட்டு கொஞ்ச நாள் பார்க்குறாரு, 10 to 15 daysலேயே 1000 rupees வந்துடுச்சு. இப்போ வந்துட்ட பிறகு என்ன பண்ணுறாரு, இப்போ 1000 ரூபாய் வருது, ஒரு 2000 ரூபாய் ட்ரை பண்ணலாம், 3000 ரூபாய் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு 10,000 ரூபாய் போட்டு, இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்னென்னா 10,000 போட்டு நான் எப்படி 10,000 எடுக்கலாம், 10,000 ரூபாய் போட்டு ஒரே மாதத்தில் எப்படி நான் டபுள் பண்ணலாம், அந்த அளவுக்கு போயிடுவாங்க. ஸோ என்ன ஆயிடுதுன்னா, அந்த இடத்துல ஏன் அது தோண வருதுன்னா, ஃபஸ்ட்டு த எமோஷன் இஸ் கிரீட், பேராசை. ஸோ அந்த பேராசைக்காக என்ன பண்ணுவார், இப்போ ஒரு 100 ஷேர் வாங்கிட்டு இருந்தவர் 1000 ஷேர் வாங்க ட்ரை பண்ணுவார். லிவரேஜ் கொடுக்குறாங்கன்ற பேரில் 1000 ஷேர் எக்ஸ்போஷர் யூஸ் பண்ணி 1000 ஷேர் வாங்கினோடனே இருக்கிற 10,000 மொத்தமாக போயிட்டுருக்கும். ஸோ பேராசை என்றைக்குமே பெரும் நஷ்டம் தான். ஸோ டோன்ட் பி greedy. when greed is there, greed leads to impatience. பேராசை எங்கே போய் நிறுத்தோன்னா, பொறுமை இல்லாத தனத்தில் தான் போய் நிறுத்தோம். ஸோ greed is one of the important things. So stop being greedy and start to be contented with what you have. என்ன இருக்கோ அதில் சாட்டிஸ்ஃபை ஆக பழகிக்கிட்டிங்கனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனைலாம் போயிடும். ரைட். ஸோ நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, திங்கிங் ஹைலி ஆஃப் அவர் செல்ஃப்ஸ். நாமளே ரொம்ப பெருசாக நினச்சிக்கிறது. என்னென்னா எப்படின்னா, நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள், எனக்கு எவ்வளோ தெரியும், எத்தனை வருஷம் எனக்கு மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸு, நான் 10 வருஷம் இருக்கிறேன், 20 வருஷம் இருக்கிறேன். ஸோ திங்கிங் ஹைலி ஆஃப் அவர் செல்ஃப்ஸ். இது எப்படின்னா, சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் பார்த்தது, நான் கண் கூட பார்த்த ஒரு எக்ஸாம்பிள். ஒருத்தர் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு, அனலைஸ் பண்ணுவார். 2 பேர் கான்வர்சேஷன் நான் பார்த்தது சொல்லும்போது, சார் நம்ம அனலைஸ் பண்ணலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கோங்க, ஸ்டேட் பேங்க்கு பையா செல்லா அப்படின்னா, சரி சார் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவர் அனலைஸ் பண்ணிவிட்டு, சார் அனலைஸ் பண்ணி பார்த்தேன், இது பை தான், அனலைஸ் பண்ணி பார்த்தேன், பை தான், இது ஓகேவா, இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். கொஞ்ச நாள் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாள் அந்த 2 பேரோட கான்வர்சேஷனில் பார்க்கும்போது, இந்த பர்டிகுலர் நபர் வந்து he started மேக்கிங் ப்ராஃபிட்ஸ். கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பித்த உடனே அது தலைக்கு ஏறிடுச்சு. நாம தான் மார்க்கெட்டு, நமக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரி அவருக்கு என்ன ஆயிடுச்சு, இட் வென்ட் இன் டு ஹிஸ் மைண்ட். அதுக்கப்புறம் அவங்க கான்வர்சேஷன் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ அவர் என்னென்னா கேட்குறாரு, சார் இது எடுக்கலாமா, பை பண்ணலாமா, இப்போ அனலைஸ் பண்ணுறதுலாம் இல்லை, சார் எஸ்பிஐ பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க, அதான் நான் தான் சொல்கிறேன்ல பை பண்ணுங்க. எப்படி முன்னாடி வந்து அனலைஸ் பண்ணலை, அதனால் பை பண்ண சொன்னார். இப்போ என்ன ஆச்சு, அனலைஸ்லாம் இல்லை, எனக்கு தெரியும் மார்க்கெட் ப்ராஃபிட் நமக்கு எடுக்கிறது தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பை பண்ணுங்கள். ஸோ அந்த பேச்சிலே என்ன தெரியும், ஆட்டோமேட்டிக்காக வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அவருக்கு மைண்டில் ஏறிடுச்சு, என்னது தான்ற மாதிரி கொஞ்சம் ஏறிடுச்சு. என்னன்னா அதுக்கப்புறம் பேச்சில் எப்படின்னா, நான் இத்தனை வருஷம் மார்க்கெட்டில் இருக்கேன், இவ்வளோ வருஷம் நான் மார்க்கெட்டில், எனக்கு தெரியாதா, நான் யாருன்றது எனக்கு தெரியும், நான் எவ்வளோ பெரிய ட்ரேடரு, நான் மார்க்கெட்டுக்கே காட்டுவேன் நான் யார் அப்படின்ட்டு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து காட்டலாம், ஓகே மார்க்கெட்டுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நான் எவ்வளோ பெரிய ட்ரேடரு எல்லாமே நீங்கள் காட்டுங்க. ஆனால் ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் காட்டுற மாதிரி மார்க்கெட் எதையாவது திரும்பி அது யாருன்னு மார்க்கெட்டு நமக்கு காட்டுச்சுன்னா கையில் இருக்க அக்கௌண்ட்டு ஒன்றுமே இருக்காது. ஸோ மார்க்கெட்டு திருப்பி நமக்கு தான் யாருன்னு காட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் தாங்க முடியாது. ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு பி ஹம்பிள் இன் தி மார்க்கெட், பிகாஸ் எப்போவுமே தேர் இஸ் அ ரூம் டு லேர்ன். இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்ட உடனே நான் தான்ற மாதிரி போயிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இட் வில் லீட் டு பிக் ட்ரபிள்ஸ். ஸோ டோன்ட் திங்க் ஹைலி ஆஃப் அவர் செல்ஃப், ட்ரை டு பி ஹம்பிள். நான் சொல்கிறேனே, ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ட்ரேடர், ப்ரொஃபஷனல் இன் தி மார்க்கெட் ஃபார் அ லாங் இயர்ஸ், இத்தனை வருஷத்தில்
நான் கற்றுக்கிட்டதை காட்டிலும் கற்றுக்காத விஷயம் நிறைய இருக்கலாம். ஸ்டில் ஐ எம் அ லேர்னர், ஐ எம் அ சீக்கர் ஆஃப் நாலேஜ். நிறைய விஷயத்தை இன்னும் கற்றுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். நிறைய புக்ஸ் படித்து பாருங்கள், நிறைய விஷயத்தை கற்றுக்கோங்க. எவ்வளோ விஷயம் இருக்குது இன்னும் மார்க்கெட்டில் கற்றுக்கிறதுக்கு. இதுதான் அப்படின்றது இல்லை, மார்க்கெட் ஒரு கடல். நீங்கள் கற்றுக்க நிறைய இன்புட்ஸை வந்து நம்ம இன்னும் என்ன சொல்கிறது, நம்மளே மெருகேற்றிக்கிட்டே போகலாம், நம்மளே நாம் செதுக்கிக்கலாம். ஸோ அதுக்காக ட்ரை டு ஆல்வேஸ் பி ஹம்பிள். ஒருத்தர் நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சா மட்டும்தான் நிறைய விஷயத்தை கற்றுக்க முடியும். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா எதுவுமே மைண்டில் ஏறாது. ஸோ ட்ரை டு பி ஹம்பிள். ஆட்டோமேட்டிக்லி நெக்ஸ்ட்டு நிறைய கற்றுக்க முடியும். ஸோ எனக்கு எல்லாமே தெரியும்னா பொறுமை இருக்காது. எனக்கு எதுவுமே தெரியலன்றவன் தான் என்ன பண்ணுவான், ஒருத்தர் கீழே போய் உட்காந்து கற்றுக்க முடியும். எனக்கு எல்லாமே தெரியுன்றவன் ஏன் போய் ஒருத்தர் கீழே உட்காந்து கற்றுக்கணும், இல்லை ஏன் படிக்கணும்? ஸோ திங்கிங் ஹைலி ஆஃப் அவர் செல்ஃப், இல்லை கொஞ்சம் பெருமை, அவ்வளோதான். இதை சிம்பிளாக சொல்லணும்னா ரொம்ப பெருமை இருந்துச்சுன்னா பொறுமை இருக்காது. இதுதான் ஃபேக்ட்டு, ரைட்? ஸோ ட்ரை டு பி ஹம்பிள். ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் trying to be humble. All right, so that was your second thing. So third point என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையாக வெயிட் பண்ணணும். இப்போ என்னன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஸோ நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், when I was there in a different country. நான் அந்த லாக்டவுனில் லாக் ஆகிருக்கும் போது நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரிகார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐயில் வாங்கி வைக்கலான்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நானும் வாங்கி வச்சுருக்கேன்றதையும் சொன்னேன் நான். ஸோ அது நெக்ஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துடலாம், நெக்ஸ்ட் அதை பற்றி பேசுகிறேன் நான். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு நல்ல பை ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல we can go for investment purposes. In case ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம் விடணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டேட் பேங்க்கில் we can buy at இந்த லெவல்லே வாங்கலாம், நோ ப்ராப்ளம். வாங்கி வச்சுட்டு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இட் கேன் கோ அப் டு 352. ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். ஸோ நானும் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ நான் வாங்கினதை ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன் இன்கேஸ். ஸோ ஆல்ரைட், ஸோ பார்த்தீங்களா, ஸோ அன்றைக்கி வாங்கி வச்சது தான் இன்றைக்கும் நான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன ஆயிருக்குன்னா, ஸோ எஸ்பிஐ நம்ம அன்றைக்கி கொடுக்கும்போது இட் வாஸ் 184 rupees. ஸோ 184 ரூபாயில் இருந்த எஸ்பிஐ இன்னைக்கு 225 ரூபா போயிருக்கு. ஸோ எத்தனை பர்சன்டேஜ்? ஆல்மோஸ்ட் 22.8, ஆல்மோஸ்ட் 22 to 23%. ஸோ அது போடும்போது ஜூலை 6th, இன்னைக்கு இட்ஸ் ஆகஸ்ட் எண்ட். ஸோ 1.5 months, ஆல்மோஸ்ட் ஒரு 2 monthsக்குள்ளே 22% கொடுத்துருக்கு. ஆனால் இது எத்தனை பேர் எடுத்துட்டு வெயிட் பண்ணியிருப்போம், அதுதான் முக்கியம். அது கொஞ்சம் ஏறின உடனே இல்லை கொஞ்சம் இறங்கின உடனே நிறைய பேர் பேனிக்காக என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ தட் இஸ் தி ப்ராப்ளம் வித் த பீப்புள். டூ மச் ஆஃப் கிரீட். என்ன போட்டு 2 மாதம் ஆகுது, எனக்கு போன மாதம் ஃபுல்லாக எனக்கு ரிட்டர்னே கொடுக்கல. ஜூலையில் போட்டோம்மா, நான் 1 லட்ச ரூபா ஒரு பேஜை கேட்டு போட்டேன். 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு 1% கூட ரிட்டர்ன் வரல எஸ்பிஐயில். எனக்கு ஒன்றுமே இல்லை, ப்ராஃபிட் போயிடுச்சு. நான் க்ளோஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதம் என்ன இருக்கும், ஒரே மாதத்தில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, 10 to 15% இந்த மந்த்து ஒரே ஜம்ப் ஆயிடுச்சு. ஸோ என்ன பிரச்சனைன்னு புரியுதுங்களா? பொறுமை இல்லாத தனம் தான் பிரச்சனை. அந்த பொறுமை இல்லாததுக்கு ஏன் ரீசன் வருது? பிகாஸ் ஆஃப் greed and thinking highly of ourselves. ஸோ நிறைய பேர் இதையும் உட்காந்துட்டு இருப்பாங்க. என்னன்னா, நான் சொல்லும் போது எடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த வீடியோ முடிச்ச பிறகு கமெண்ட் வரும், சார் நாங்கள் விட்டுட்டோம், வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட் கொடுங்க. என்னன்னா, ஃபஸ்ட்டு டைம் கொடுக்கும்போது எடுக்கிறது இல்லை. ஸோ அந்த டைமில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், ஐ ஹவ் டேக்கன் இட். ஸோ ஜஸ்ட் சஜஷன் தான், வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க. வித் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் 150 கீழே போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆனால் மக்கள் என்ன பண்ண மாட்டோம், அதை ரொம்ப இது பண்ணாமல் இப்போ உட்காந்து எல்லாருமே கேட்பாங்க, சார் நெக்ஸ்ட்டு எதாவது சொல்லுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நான் சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, என்ன உட்காந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, இவர் சொல்கிறது கரெக்டாக போதா இல்லையான்ட்டு உட்காந்து என்ன டெஸ்ட் பண்ணுவாங்களே தவிர மார்க்கெட்டை டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ முதல்ல மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுறதை விட்டுட்டு ட்ரை டு அனலைஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. நான் சொல்கிறதுல அட்லீஸ்ட் நான் என்ன சொல்கிறது, நான் சொல்கிறத நம்பலைனாலும் அட்லீஸ்ட் நான் சொல்கிறத வச்சு நடந்ததை வச்சாவது நம்புங்க. The thing is, market works according to structures and technicals. மார்க்கெட் இப்படி தான் போகுது. ஆனாலும் டெக்னிக்கல் தெரிஞ்சாலும் கூட ஒரு பேசிக், ஒரு முக்கியமான குவாலிட்டி என்னென்னா இஸ் டு பீயிங் பேஷன்ஸ், ஹேவிங் பேஷன். இப்போ நானே 2 மாதம் இதை வைக்காமல் ஐயோ வரலையன்ட்டு நான் க்ளோஸ் பண்ணியிருந்தேன். இப்போ எனக்கும் ப்ராஃபிட் இல்லை, பார்த்தவங்களுக்கும் ப்ராஃபிட் இருந்திருக்காது. ஸோ பொறுமைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி. ஸோ அதுக்கு தான் திருப்பி சொல்கிறேன், டெக்னிக்கல் மட்டும் பார்த்தாது, அந்த டெக்னிக்கல் கூட ஒரு எமோஷ்னல் பேக்ரவுண்டும் இருக்குது. தோஸ் ஆர் தி சர்டன் திங்ஸ், பேஷன்ஸ் அண்ட் கண்டென்ட்மெண்ட், கண்டென்டிங் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ஒர்க் டுகெதர்.
இது எல்லாமே மாஸ்டர் பண்ணாதான் யூ ஆர் கால்ட் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சுதா? ஒய் வி ஹாவ் டு பி பேஷன்ஃபுல். ஸோ வாட் காசஸ் இம்பேஷன்ஸ் இஸ் 2 major things is greed and the other thing is thinking highly of ourselves. ஸோ முதல்ல இது ரெண்டுத்தையும் விட ஆரம்பிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக பொறுமை வர ஆரம்பிச்சிடும். இன்னொரு வீடியோவில் நான் வந்து பொறுமையை பற்றி, பேஷன்ஸ் எதனால் அச்சீவ் ஆகுது, ஹவு டு பி பேஷன்ஃபுல், ஸோ இதெல்லாம் பற்றி நான் ஒரு வீடியோ டீட்டெயில்டாக போடுறேன். அதை அடுத்த வரக்கூடிய வீக்ஸில் அந்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன் நான். ஸோ இன்னும் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸில் வேறு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோஸும் நான் ஒன்று ஐ வில் பி ட்ரைங் டு போஸ்ட் இட். ஸோ இன்னும் வேறு எதாவது சஜஷன் இருந்தாலும் யூ கேன் ஆல்வேஸ் ட்ரை டு put your comments in our YouTube channel. So thank you very much guys for joining in. So take care.